பள்ளிக் கல்வித்துறையில் மத்திய அரசின் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கட்டாய கல்வித் திட்டத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இறுதியாண்டு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும், அதிலும் தோல்வியடைந்தால் அவர்கள் மீண்டும் ஓராண்டு அதே வகுப்பில் பயில வேண்டும் என்றும் கல்வித்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் தெரிவித்திருக்கிறார். 2009ஆம் ஆண்டு மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்கும் விதமாகவும் அனைவரும் கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் கட்டாய கல்வித் திட்டம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் தற்போது இதில் மத்திய அரசு மாற்றம் செய்திருக்கிறது. இந்த விதிமுறைகள் கேந்திரிய வித்யாலயாக்கள், நவோதயா வித்யாலயாக்கள் மற்றும் சைனிக் பள்ளிகள் உள்ளிட்ட மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் உள்ள பள்ளிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளும் தங்கள் பள்ளிகளில் இந்த விதிமுறைகளை பின்பற்றிக் கொள்ளலாம் என மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது.